ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்ன அன்பர்களுக்கு சுக்கிரன் கேது கிரக இணைவு செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 12 வரை நடக்கக்கூடிய காலத்திற்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி பதிவு. சிம்ம லக்னத்தில் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது. பூரம் 5ஆம் இடமான தனுசில் பூராடம், 9ஆம் இடமான மேஷத்தில் பரணி. பரணி, பூரம், பூராடம் இந்த மூணும் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ சிம்ம லக்னக்காரர்களுக்கெல்லாம் தன்னுடைய சிந்தனை, கற்பனை வளம், நகைச்சுவை திறன் மற்றும் கிரியேட்டிவிட்டி மைண்ட் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த அறிவு, படிப்பு, நுண்கலைகள் தேர்ச்சி, விளையாட்டு, வசீகரத்தன்மை, பருவ கிளர்ச்சி, ஒரு சுகபோக வாழ்க்கை, சுகபோக சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கறது சுக்கிரன். அதே போல் அனைவரிடமும் நெருங்கி பழகக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பார். 9ஆம் இடம் ஆன்மீகத்தையும் குறிக்கும், தந்தை வர்க்கத்தையும் குறிக்கும், பூர்வீகத்தையும் குறிக்கும், குலதெய்வத்தையும் குறிக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடுடைய சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த 2ஆம் இடம்ங்கிறது என்னென்னா, நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம கையிருப்பு பணம், இதுக்கெல்லாம் ஆதிக்கம் கொண்டது. சந்திரன் அங்கே இருக்கார். கன்னி ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது. 2ஆம் இடத்துல அஸ்தமாகவும், 6ஆம் இடத்துல திருவோணமாகவும், மகர ராசியில் திருவோணமாகவும், 10ஆம் இடமான ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரமாகவும் இருக்குது. அப்போ இந்த 2, 6, 10 கனெக்டிவிட்டி சுக்கிரன் வாங்கிறது நமக்கு நல்லது தான். பணம் சம்மந்தப்பட்ட ஈடுபாடு, வேலை சம்மந்தப்பட்ட முன்னேற்றம், தொழில் சம்மந்தப்பட்ட வளர்ச்சி, இது அத்தனையும் கொடுக்கும், சந்தேகம் இல்லை. ஆனால் அங்கே அதே அஸ்த நட்சத்திரத்தில் கேது போயிட்டுருக்காரு. அப்படிப்பட்ட கேதுவை சுக்கிரன் கடந்து செல்லக்கூடிய இந்த 12 நாட்களில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கேதுவும் நம்மளுடைய ராசியில் தான் இருக்கார். மக நட்சத்திரமாக நம்ம ராசியில் இருக்கார். 5ஆம் இடமான தனுசில் மூல நட்சத்திரமாக இருக்கார். அதே போல் 9ஆம் இடமான மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கார். ஞானகாரகன்னு சொல்லக்கூடியவர் கேது. பட் அதே கேது கெட்ட தன்மை அப்படிங்கிறதுல வேலை செஞ்சார்னா சூது, வாது, வஞ்சனை, சூழ்ச்சி, நோய்வாய்ப்படுறதுல வினோதமான நோய்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ குஷ்டரோகம், இது மாதிரியான கொடிய நோய்கள் அப்படின்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கிரக காரகம் கொண்ட தன்மை கொண்ட அந்த கேது சுக்கிரனோடு இணையும் போது சுக்கிரனுடைய நல்ல தன்மைகளை கொஞ்சம் பாதிக்கிறது. கேதுனுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, பற்றுகளை விடுதல் அல்லது விட சொல்லுதல், ஆசைகளை துறக்க சொல்லுதல், ஆசைகளுக்கு ஏமாற்றம் கொடுத்தல், வதந்தி, கலகம், குழப்பம், இத்தனைக்கும் அதிகாரி தான் கேது. அப்படிப்பட்ட ஒரு சுக்கிரன் கிட்ட இணையும் போது நம்ம சிந்தனைகள் உயர்ந்த சிந்தனைகளாக இருக்கலாம், நம்முடைய ஆழ்ந்த அறிவு உயர்ந்த அறிவாக இருக்கலாம், நம்மளுடைய மனநிலை மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு கொண்டதாக இருக்கலாம். ஆனால் இந்த கேதுவோடு சேரும்போது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அது வாக்குஸ்தானமாக இருக்கிறதுனால பேச்சிலையும் தடுமாற்றத்தை கொடுக்கிறது. அப்போ ஒரு நல்லா பேசலாம் அப்படின்னு நல்ல வார்த்தைகளை பேசலான்னு போகும்போது அங்கே குதர்க்கமான பேச்சுக்கு அதிகாரியாக இவர் விளையாடுவார். அது மட்டுமல்ல, பேச்சு கரெக்டாக பேச வேண்டியதை தடை செஞ்சிருவார். ஒன்று நினச்சிட்டு போனேன் சொல்லணும்னு, ஆனால் சொல்ல தோணலை, சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு தடைகளை கொண்டு வருபவர் கேது. அதே மாதிரி தான் கையிருப்பு பணம், நம்மளுடைய சேமிப்பு அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் அவர் இடைஞ்சல் பண்ணுறாரு. அப்போ இந்த கேதுனுடைய தன்மையும் சுக்கிரனுடைய தன்மையும் சேர்ந்து அந்த கிரகத்தன்மைகளுடைய சேர்க்கையால் தான் நமக்கு ப்ராப்ளம். மற்றபடி
2ஆம் இடத்துல இருக்கிறது தப்பு இல்லை, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது தப்பு இல்லை. நமது ஜனன ஜாதகத்தை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நட்சத்திர சூத்திர முறைப்படி நம்ம கணிச்சு பார்க்கும்போது 12 பாவத்திற்கும் உபநட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ அதில் 2, 6, 10, 1, 5, 9 இதெல்லாம் சுக்கிரனுடைய சார்ந்து இயங்கும். அதே 1, 5, 9ங்கிறது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆரோக்கியமான செயல்பாடுகள் தர்மத்தை பற்றி இருக்கும். அதாவது ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கும். அதே நேரத்தில் 2, 6, 10க்கு வரும்போது பணம் சம்பாதிக்கிறதும் தொழில் ஆதிக்கத்திலையும் உத்தியோகத்திலையும் மதிப்பு கௌரவம் ப்ரமோஷன் வளர்ச்சி இதையெல்லாம் பெருக்கும். அப்போ இதெல்லாம் நல்ல ஸ்தானங்கள். ஆனால் 8ஆம் இடத்திற்கோ 12ஆம் இடத்திற்கோ உபநட்சத்திரமாக வரக்கூடிய கிரகம் நமக்கு தடை தோல்வி விபத்து கண்டங்கள் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆதிக்கம். அதே மாதிரி 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வரக்கூடிய கிரகம் செலவுகளை குறிக்கும். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பார்ட்டு ப்ராப்ளம் பண்ணுறதுக்கும் கட் பண்ண வேண்டி வரும். சிறைவாசம் ராஜதண்டனை பரதேசவாசம் உள்பட பல்வேறு விதமான ரகசிய திட்டங்களை கொண்டது தான் 12ஆம் இடம். இந்த 8, 12க்கு ஆதிக்கம் பெற்று எந்த கிரகம் வந்தாலும் அந்த திசாபுத்தி அந்தரத்தில் கஷ்டங்கள் இருக்குங்கிறது. இப்போ சுக்கிரனே அந்த மாதிரி 8, 12 ஆதிக்கம் பெற்று விட்டால் நம்ம ஜாதகத்தில் அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு கோச்சாரத்திலையும் அதனுடைய தாக்கம் எந்த நட்சத்திரத்தில் போகுதோ அந்த நட்சத்திர பாவ ரீதியாக வழங்குவார், திசாபுத்தி அந்தரத்திலையும் வழங்குவார். இப்போ நம்ம கோச்சார ரீதியாக பேசுகிறோம். இப்போ உங்களுடைய தனி மனித ஜாதத்தை பேசும்போது திசாபுத்தி அந்தரத்தையும் கோச்சாரத்தையும் மெர்ஜ் பண்ணி பேசுவோம். இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கோச்சாரத்தில் நமக்கு சுக்கிரன் எந்த ஆதிக்கம் கொண்டவர்னு தெரிஞ்சு பலன் பார்க்குறோங்கிற ஒரு முறை. அப்போ 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனாலேயே நமக்கு தனப்பிராப்தியை டெவலப் பண்ணி கொடுத்துருவாருன்னு எடுக்க முடியாது. சுக்கிரன் யாருக்கெல்லாம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக வருகிறதோ அது 2ஆம் பாவத்தில் இருந்து என்ன பண்ண போகுது, கஷ்ட நஷ்டத்தை தான் கொடுக்க போகுது. அதே மாதிரி கேது 8ஆம் பாவாதிகாரியாகவோ 12ஆம் பாவாதிகாரியாகவோ உபநட்சத்திரமாக நமது ஜனஜாதத்தில் வந்திருந்தால் அதுவும் தவறு. அதே போல தான் சந்திர கிரகமும் நமது ஜனஜாதத்தில் 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் அதுவும் தவறு. அப்போ இந்த 3 கிரகமும் நமக்கு 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் டோட்டலாக அது நெகட்டிவ்க்கு பலன் எடுக்கும். அந்த மாதிரி 8ஆம் பாவம் 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வராத பட்சத்தில் எந்த பாவ உபநட்சத்திரமாக எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த பாவங்களுடைய சேர்க்கை பலனை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் 1, 5, 9, கேது 3, 7, 11ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த சுக்கிரனும் கேதுவும் 2ஆம் வீடான சந்திரனில் இருக்கிறதுனால இப்போ சந்திரன் ஒரு 11ஆக இருக்கலாம் அல்லது ஒரு 10ஆக இருக்கலாம். நம்மளுடைய ஈடுபாடுகளினால புகழ் வரக்கூடியதுன்னு எடுத்துக்கலாம். 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டால் நம்மளுடைய ஈடுபாடு காரணமாக பண வரவு அதிகரிக்கும்னு எடுத்துக்கலாம். அதனால் நம்மளுடைய எந்த ஒரு கோச்சார பலனுமே இந்த சிஸ்டத்தில் போட்டு உபநட்சத்திர கான்செப்டை எடுத்தால் நாம் துல்லியமாக இந்த நிகழ்வுகள் நமக்கு இருக்குது, இன்ன கேள்விக்கு இன்ன பதிலுங்கிறத துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம் இந்த பதிவில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடமாக இருந்தாலும் கேது சேருவதனால நமக்கு பேச்சு சம்மந்தப்பட்டது பணப்புழக்கம் சம்மந்தப்பட்டது இதில் கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயம்தான். அப்போ சந்திரன் அன்றாடம் ஒரு நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இருப்பார். அவர் நம்ம சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடமான மீன ராசியில் பயணிக்கும் போதும் 4ஆம் இடமான விருச்சிக ராசியிலையும் 12ஆம் இடமான கடக ராசியிலையும் பயணிக்கும் போதும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி இந்த சுக்கிரன் கேது கிரக சேர்க்கையினால தன்மைகளில் மட்டும் நாம் அந்த கொடுக்கல் வாங்கல் பழகக்கூடிய தன்மை பேசக்கூடிய தன்மையில் கொஞ்சம் அடக்கத்தோடு பக்குவத்தோடு இருந்து விட்டால்
பாதிப்பு எதுவும் இல்லை என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.